Hey guys, welcome to my channel and welcome back to Monar series episode 4 and இதுதான் ஃபைனல் எபிசோடும் கூட. பிரிட்டிஷ் கவுண்டியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த 2 டேஸ்க்கு எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேனரோமிக் கெட்டவே. இது வந்து ஒரு 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. எங்களுக்கு வந்து க்ரெட்டில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்லேயே கிடச்சது. ஸோ நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி போகணுன்னு நினச்சிங்கன்னா க்ரெட் மூலியமாக புக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஒரு சில பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் போகும்போது செம்ம மிஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது கிளைமேட். ஸோ போயிட்டு எங்களுக்கு செக்இன்க்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே வந்து ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் மழையே பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வார்மாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியவே சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 2-3 ரெஸ்டாரண்ட்ஸும் சேர்த்துருக்கு. ஸோ ஒரு கெஃபே இருக்கும், ஒரு நம்ம சவுத் இண்டியன் ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த வியூ வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் தான். இங்கே ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் வியூ வந்து செம்ம அட்டகாசமாக இருந்தது. க்யூட் க்யூட் திங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அழகாக வந்து உட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிற வழியில் வச்சுருந்தது. ஸோ உள்ளே ஸ்பா, ஜிம், இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு டீசென்ட்டான ஜிம் அண்ட் இன்டோர் ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் போய் செஸ் இதெல்லாம் விளையாண்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஏர்லி செக்கினும் சொல்லியிருந்தோம். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பேனரோமிக் கெட்டவே உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஏரியாவும் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நாங்கள் புக் பண்ண காஸ்ட்டுக்கு ரொம்ப ஒர்த்தான ரூம். செம்ம நீட்டாக இருந்தது. போனோடனே வந்து ரூம் டூர் தான் நான் எடுத்தேன். ஸோ பாத்ரூமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது அண்ட் கபோர்ட்ஸ், உள்ளேயே லாக்கர் அண்ட் மினி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் பால்கனியும் இருக்கும். பட் பால்கனி இருந்தது. பட் ஆனால் பால்கனியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூ இல்லை. பிகாஸ் நாங்கள் நல்ல வியூ இருக்க ரூமாக கேட்டிருந்தோம். பட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் அக்கோட்டாவில் புக் பண்ணும்போதே எங்களுக்கு வியூ இருக்க ரூமாக வேணும்னு கேட்டிருந்தேன். பட் ஸ்டில் அவங்களால அதை இது பண்ணி கொடுக்க முடியல. நல்ல ரெயினாக இருந்தது, நல்ல மிஸ்ட் இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு சில விஷயம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து லெமன் ஸ்விம்மிங் பூல் போகும்போது எனர்ஜி போயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக மொஜிட்டோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு நைஃப் வாங்கி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு போயிருந்த நைஃப் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் எங்கே வச்சுருந்தேன்னு. அப்புறம் எங்கள் இன்லா ஒரு நைஃப் கொடுத்துருந்தாங்க, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு லெமன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியவே வந்து 7up வாங்கிட்டு போயிட்டோம். உள்ளுக்குள்ளேயே மினி ஃப்ரிட்ஜும் இருந்தது இல்லையா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்ககிட்ட தண்ணி கேன் தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு கேன் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த தண்ணி கேனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து மற்ற குட்டி கேன்ஸ்லலாம் மாற்றிட்டு இதில் வந்து ஃபுல்லாக லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு 7up தேவையான அளவுக்கு ஊற்றினேன். ஏன் அப்படின்னா இது வந்து நல்லா ஷேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு லெமன் அப்புறம் 7up எல்லாம் கலந்து இது போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போயிட்டோம். கூலிங்காக தான் இருந்தது ஃபுல்லாகவே. ஸோ குட்டி குட்டியாக தான் 7up வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ தேவையான ஓப்பன் பண்ணிட்டா கேஸ் போயிடும் அப்படின்றதுனால என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் 7up ஒரு ஸ்ப்ரைட் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நிறையா. ஏன் அப்படின்னா வெறும் 7upே லெமன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சுகரி ஆகிடும். ஸோ அது வேணாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டோம். எங்கள் 2 பேருக்கு வந்து இது கரெக்டான அளவுன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் நெக்ஸ்ட்டு போனோம். ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஐட்டமும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுதான் வந்து மைலோ ஷேக். ஸோ மைலோ
பவுடருமே நாங்க வாங்கிட்டு போயிட்டோம். அங்க போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் அவ்வளோ க்யூட்டா வச்சிருந்தாங்க. ஸோ அதில போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு நீங்க மினி ஃப்ரிட்ஜில போயிட்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டேகேஷன் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் ட்ராவல் விளாக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும், இல்ல ட்ராவல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இந்த ஹோட்டல்ல வந்து கிரெட் மூலியமா தான் புக் பண்ணியிருந்தோம். கிரெட்ல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த அ ரூ அ ஹோட்டலுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கிரெட்ல வந்து 15% ஆஃப் ஆன் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ். அப்புறம் வந்து இங்க தத்துவம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா இருக்கு. அதுக்குமே வந்து 15% ஆஃப். அது ஜென்ரலாவே நார்மலா ரூம் புக் பண்ணி போனீங்கனாலுமே இந்த இது குடுக்குறாங்க. அடிஷ்னலா கிரெட்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1/2 அன் ஹவர்க்கான ஹெட் மசாஜ் வந்து கிரெட்டோட பெனிஃபிட்ஸ், கிரெட் பெர்க்ஸ் ஏதோ அதில 2 பேருக்கு இன்க்ளூட் ஆயிருந்தது. ஸோ அதோட வொர்த் பார்த்தீங்க அப்டின்னா 1500. ஸோ நீங்களும் வந்து கிரெட் மூலியமா புக் பண்ணுங்க. நாங்க புக் பண்ண டைம் லக்கிலி இது ஜென்ரலா வந்து 16,000 சம்திங் 2 நாளைக்கு காமிக்குது. நாங்க புக் பண்ணது பார்த்தீங்க அப்டின்னா 13,000 சம்திங் வந்தது. அப்புறம் வந்து கிரெட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேற வந்தது. ஸோ அந்த போனஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா 12,600 சம்திங்ல நாங்க வந்து இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அ இங்க வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஒண்ணு ஃபேமிலி பூல், இன்னொன்னு வந்து அடல்ட்ஸ் பூல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடல்ட்ஸ் பூல். இங்க பார்த்தீங்கன்னா, இது எங்களோட பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அடல்ட்ஸ் பூல் அப்படின்றதுனால ஃபேமிலி அவ்வளவா வரமாட்டாங்க. நாங்க மட்டும் தான் இருந்தோம். அண்ட் அந்த சீனிக் வியூ அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்துட்டு, ஆஸ் யூசுவல் எங்களோட காஃபி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஹாட் காஃபி வந்து இந்த கூல் கிளைமேட்டுக்கு குடிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மில்க் பவுடர் எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால கெட்டில் வாட்டர் போட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு காஃபி பவுடர் அண்ட் மில்க் பவுடர் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து ஸ்டிரர் ப்ராப்பராக வைக்கிறதில்ல. அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட அந்த உடன் ஸ்டிக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் ட்ராவல் கிட்ல நீங்கள் டெஃபினட்டாக அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி குடுத்துட்டு, நானும் காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். மை காஃபி வாஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நைட் வந்துட்டு மெக்சிகன் அந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். பிகாஸ் எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு. அதனால வந்து அந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் போய் லசானியா, அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நைட்டும் செம்ம குளிரு. பட் எப்படியோ சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. எனக்கு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்சிருந்தது. பட் அந்த நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கெஃபே இருந்தது இல்லையா? அந்த கெஃபேல வந்துட்டு நாங்க இந்த கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க ஆனிவர்சரின்னு சொன்னதுனால பேனரோமிக் கெட்டவேலேருந்தே எங்களுக்கு வந்து இந்த கேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா சென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ பேனரோமிக் கெட்டவே. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இதுதான் அந்த தத்துவம் ஸ்பா. ஸோ ஹெட் ஸ்பா எடுக்கிறதுக்காக நாங்க வந்திருந்தோம். முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்க செக் அவுட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மூணார் ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் 3 சீரீஸ் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா போய் பாருங்க. டாட்டா, பை பை.